ஏன் நானா குற்றவாளியா என்ன? சரி இல்லை உனக்கு வந்து எடை போடணும்னா சரி போட்டுக்க எடை. நானா 40 கிலோ தான் எடுத்துட்டு வந்தேன். போட்டா 48 கிலோ வந்துடுச்சு. ஏன்னா அங்கிருந்து நான் கிளம்பும்போது 30 கிலோ சூட் கேஸ், ஒரு 10 கிலோ ஆப்பிள் பெட்டி. நான் சொல்றேன் என்ன ஏன் நான் போட்டுங்க விட்டுருங்க சார் எக்ஸ்கியூஸ் கேட்குறேன். இல்லை டிக்கெட்டில் எவ்வளோ போட்டிருக்குண்ணா 40 கிலோ 8 கிலோ அதிகமாகுண்ணா. நான் வாய வச்சுட்டு சும்மா இருக்கக்கூடாதா? ட்ரெயின் கொடுத்து 6 மணிக்கு புறப்பட்டுனாங்க. 6க்கு புறப்பட்டு நான் ஃபைனாக போட்டேன். அந்த ஆளு கோவம் வந்துடுச்சு. டிடிக்கு எடை போட்டு தான் ஆகணும், இல்லை ஃபைன் கட்டி தான் ஆகணும் 8 கிலோங்கண்ணா. நான் சொன்னேன் சார் விளக்கம். சார் நான் அங்கேருந்து கிளம்பும்போது 40 கிலோ தான் கொண்டு வந்தேன். 30 கிலோ சூட் கேஸ், 10 கிலோ ஆப்பிள் பெட்டி. இந்த 8 கிலோ எப்படி அதிகமாச்சுன்னா, காஷ்மீர்லேருந்து நான் ஸ்ரீநகர்லேருந்து வரும்போது யூனிஃபார்ம் போட்டு தான் ஜம்மு வரைக்கும் வரணும்னு ஒரு ரூல் இருக்குது. பனிக்காலன்றதுனால ஸ்னோ கோட் போட்டு வந்தேனே, கோட் போட்டு வந்தேனே, அதனோட வெயிட் தான் 8 கிலோ சார். இதுக்காக எக்ஸ்கியூஸ் கொடுக்குறோம், கட்டி தான் ஆகணும்னா. நான் பார்க்குறேன் சார் ஆசையாக குழந்தைகளுக்கு வாங்கின ஆப்பிள் வலது கையில், இடது கையில் என்னோட கடமைக்கு செய்யறதுக்கு துணையா இருக்கிற யூனிஃபார்ம். வலது கையில் குடும்பம், இடது கையில் யூனிஃபார்ம். நாடு வீடா நாடா வீடா நாடான்னு பார்த்து வீட்டை கீழே போட்டுட்டு நாட்டை கையில் தூக்கிட்டு ஃபைன் கட்டாம போனேன் சார் நான் வெளியே. பாருங்க எல்லாம் ரயில்வே ஸ்டேஷன். சில பேர் நினைப்பாங்க, பாதி பேருக்கு தெரியாது. சொல்றேன் மிலிட்டரிக்காரெல்லாம் ரொம்ப நல்லா தானே சுத்திட்டு இருக்கான் ஊர்ல. முதல் 15 நாள் ஜீன்ஸ் பேண்ட், டிஷர்ட், ஷூ வச்சு திரிவான். அடுத்த 15 நாள் ஷூ காணாமல் போயிடும். வெறும் ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட். கிளம்பும்போது லுங்கி கட்டிட்டு இருப்பான். அதெல்லாம் கொடுமை இல்லை சார். அவன் கிளம்பும் போது எல்லாரும் பார்க்குறோம், எல்லார் குடும்பத்தில் நடந்திருக்கும். நான் பொய் சொன்னா சொல்லுங்க, அம்மா காதில் இருக்க கம்பளையோ மனைவி கழுத்தில் இருக்க செயினையோ அடகு வச்சுட்டு கடமைக்காக கிளம்புறான் சார். இது கொடுமை இல்லையா சார்? கல்யாணத்தில் நடக்கிற கொடுமை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை நினச்சே பார்க்க முடியலங்க. அதுவும் ஒரு ஏழைக்கு பொண்ணா பிறக்கிறது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமாங்க. அவள் பிறந்த நாள் முதல் அவளுக்கு வாயை கட்டி வயிற்ற கட்டி அவளை ஒருத்தவங்க கைக்கு பிடிச்சி கொடுக்கறதுக்குள்ள அவங்களுக்கு உசுரே போயிடுங்க. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எங்கள் அம்மா வந்து தினமும் 3 கிலோமீட்டர் கிட்ட சைக்கிளில் போவாங்க. 6 கிலோமீட்டர் ஆகிடுங்க. எங்கள் அம்மா வேலையில் இருக்கிற இடம் தாங்க சொர்க்கம்னு நினைப்பாங்க. வீட்டுக்கு வர்றதோ ஐயோ நரகத்துக்கு போகிறோமேன்ற அந்த வேதனை எங்கள் அம்மாவுக்கு ஒரு நாளும் இருக்குங்க. எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தால் கூட எங்கள் அப்பாவால் நிம்மதி இருக்காதுங்க. எங்கள் அப்பா பேசுகிற கொடுமையான சொல்லும். எங்கள் அப்பா ரோட்லேயே போட்டு எங்கள் அம்மாவை அப்படியே அடிப்பாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது இன்னும் கூட பெண்களுக்கு நடக்கிற கொடுமை இதுதாங்க. வீட்டில் ஒரு சண்டை ஆயிடுச்சு. அதனால நாங்கள் எங்கள் டெல்லிக்கு வந்திருக்கோங்க. அங்கே எங்கள் மாமா வீட்டில் தான் இருக்கோம். எங்கள் மாமா மாமியும் எங்களை நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. என்னதான் நல்லா பார்த்துக்கிட்டாலும் எங்கள் அப்பா அம்மாவோட பாசம் எங்களுக்கு தேவையில்லைங்க. அம்மா 15 நாளைக்கு ஒரு வாட்டி தாங்க எங்களை வந்து பார்ப்பாங்க. அது கூட நாங்கள் ஸ்கூலில் போயிட்டு வர்றதுக்குள்ளே அவங்க போயிடுவாங்க வேலைக்கு. அப்போ கூட எங்களுக்கு நிம்மதியாகவே இருக்காது. மாமாவும் மாமியும் எங்களை நல்லா பார்த்துப்பாங்க. ஆனால் எங்களுக்கு அப்பா பாசம் அம்மா பாசம் வேணும் இல்லைங்க. 4 ஊசி ஒரு கோணி இருந்தா உடனே ஒரு குடும்பம் ஒரு கூடாரம் ஒன்று போட்டு அதில் குடும்பம் ஒன்று நடத்துறீங்க. 4 பிள்ளைங்களை பெற்று நடு ரோட்டில் விட்டுட்டு நீங்க தான் நடு ரோட்ல நின்னது பத்தாதுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களை ஏன் சார் இப்படி நடு ரோட்ல விடுறீங்க? இன்னைக்கும் கூட வேலூர் மாவட்டத்துல 150க்கு மேற்பட்ட குழந்தைங்க கொத்தடிமைங்க தான் வேலை செய்யறாங்க சார். அவங்களோட கையெல்லாம் போய் பாருங்க, எவ்வளவு காப்பு காய்ச்சி எவ்வளவு கொதிச்சு இருக்குது. நீங்களே போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும். உங்களால புள்ள குட்டியெல்லாம் ஒழுங்கா வச்சு காப்பாற்ற முடியலன்னா உங்களுக்கு எல்லாம் என்னத்துக்கு சார் கல்யாணம் மண்ணாங்கட்டி? கல்யாணத்தை தூக்கி குப்பை தொட்டியில போடுங்க சார். ஒரு குழந்தைகளை கட்டி காப்பாற்ற வேண்டிய கடமையை ஒரு தாய் தந்தை செய்ய தவறும் போது, ஆனால் அந்த தாய் அந்த பெண்ணுக்குள்ளே கடமையை செய்கிறாங்க. ஆனால் இந்த தந்தை அந்த கடமையை தவறுகின்ற போது அதில் ஏற்படக்கூடிய தாக்கத்தை அந்த பெண் ரொம்ப சொன்னாங்க. உள்ளத்தோட குமுறல் அது. கண்ணீர் விடாதம்மா, உன்னுடைய கண்ணீர் நிச்சயமா வாங்கய்யா. நம்முடைய தலைநகருடைய தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக நாராயணன் அவர்கள் மனமுவர்ந்து இந்த பெண்ணுடைய கண்ணீரை பார்த்து அவருடைய படிப்பு செலவுக்காக இந்த 5000 ரூபாய்க்கு உடைய காசோலையை காட் பிளஸ் யூ தனியார் நிறுவனத்திலே வேலை செய்யக்கூடிய ஆனந்தராஜ் 2000 ரூபாய் அள்ளி தருகிறார். ஓகே. பொருளாதாரத்தை பெருக்கி வறுமையை ஒழிக்கணும். நீங்க எல்லாம் சொல்வீங்க நம்ம நாடுதான் இப்ப பொருளாதாரத்துல முன்னேறிட்டே இருக்கே, அப்புறம் எதுக்கு சொல்றேன்னு. ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, பணம் படைச்சவன் இன்னும் பணக்கார ஆயிட்டே இருக்கான். ஆனா ஏழை இன்னும் அடிமட்டத்துக்கு போயிட்டு இருக்கான். மன்னிக்கணும், சொல்லுங்க. அதாவது பணக்காரன் ஆகிட்டே இருக்கான்னு சொல்ல முடியாது. ஒரு திருபாய் அம்பானி இல்லையா, இன்னைக்கு ஒரு கோடீஸ்வரராக இருக்காரு.
காரணம் அவர் ஆரம்பத்தில் ஒரு பெட்ரோல் பல்கில் அட்டண்டராக இருந்திருக்காரு சார். அவர் தான் இன்னைக்கு பணக்காரராக இருக்காரு. ஒரு ஹோட்டல் கிளீனராக இருந்த பையன்தான் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நிறையா ஹோட்டல் பிரான்ச் நடத்துகிறாரு சார். அதனால படிப்பை கண்டுபிடிச்சதே படிக்காதவன் தான். ஏழை தான் பணக்காரன் ஆக முடியும் சார். இந்த விஷயம் எனக்கு முதல்ல தெரியாமல் போச்சு. அதாவது பெட்ரோல் பங்க்கில் வேலை செஞ்சவரும் சர்வரா வேலை பண்ணவர் தான் இன்னைக்கு கோடீஸ்வரராக இருக்கு. அருமையாக 2 பிள்ளைங்களை பற்றி வச்சிருக்கேன். உன்னை இதை விட்டுருப்பேன், உன்னை அங்கே விட்டுருப்பேன். அது முடியாமல் போச்சு. ஏங்க கையில வெண்ணெயை வச்சுட்டு யாராவது நெய்யிக்க அலைவாங்களா? பொருளாதாரத்திலேயே நோபல் பரிசு பெற்ற அமிர்தாசன் நம்ம கிட்ட இருக்கும்போது நமக்கு என்னங்க கவலை? அவரை கூப்பிட்டு இந்தியாவை வறுமையை போக்கி பொருளாதாரத்துல முன்னேற்றத்துக்கு நல்ல திட்டமா ஒண்ணு போட்டு வாங்குவோங்க. அந்த திட்டத்தை செயல்படுத்த எந்த நாட்டுக்கிட்டையும் கையேந்தி நிக்க வேண்டாங்க. சரியான முறையில வருமான வரி, விற்பனை வரி, சொத்து வரி இதெல்லாத்தையும் வசூலிக்கிறதுக்கு கடுமையான சட்டமா போடணும் சார். வருமான வரி, சொத்து வரி செலுத்தாத அரசியல்வாதிகள், அதிகாரிகளை 5 வருஷம் பிளாக் லிஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி வருமான வரி, சொத்து வரி செலுத்தாத நடிகைகளுடைய படத்தை வெளியிடக்கூடாதுன்னு அரசாங்கம் ஸ்டே ஆர்டர் வாங்கிடணும். சபாஷ். சட்டம்னா எல்லாருக்கும் தானே பொருந்தும். நடிகர்கள் மட்டும் நான் வானத்திலிருந்து குதிச்சாங்களா? சட்டம் அவங்களுக்கும் உண்டு. நடிகனும் மனிதன் தான். நடிகர் என்று சொன்னால் எல்லாருமே கட்டம் இல்ல. வருமானத்தை, வருமான வரியை முறைப்படியாக செலுத்தக்கூடிய நடிகர்களும் இருக்கிறார்கள், செலுத்தாத நடிகர்களும் இருக்கிறார்கள். அவர் செலுத்தாதவரை பற்றி பேசுகிறார். அது எல்லாருக்குமே பொருந்தும். நீங்க பேசுமா. அப்புறம் கோயில்ல காணிக்கைங்கிற பேர்ல பல லட்சக்கணக்கான பணத்தை கொட்டுற தொழிலதிபர்கள் எல்லாருமே இன்கம் டாக்ஸ், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், சேல்ஸ் டாக்ஸ் ரிட்டனை காட்டினாதான் காணிக்கை செலுத்த முடியும்னு சொல்லிடணுங்க. இந்த மாதிரி சட்டத்தெல்லாம் இந்த அம்மா சொன்ன எல்லா கடமையிலும் ஓகே சார். இந்த இதுக்கு மட்டும் ஒன்று எக்ஸ்கியூஸ் கொடுத்துருமா. இல்லை அந்த திருப்பதியில் உழற உண்டியில வச்சு பல நல்ல காரியம் செய்யறாங்க. சரி, அதுக்கு ஆப்பு வச்சிருக்க மாதிரி தெரியுது அக்கா. அதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கமா. இந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வந்தாலே போதும் சார். அமிர்தாசன் போட்டு கொடுக்கிற திட்டத்துக்கு தேவையான நிதி நம்ம கிட்டயே இருக்கும். அதே மாதிரி இந்த இளைஞர்கள் தாம் படிச்ச தகுதிக்கு ஏற்ற வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு உட்கார கூடாது சார். அதுக்காக இவங்கள போய் மத்தவங்க கிட்ட கை கட்டி நிக்க சொல்லல சார். அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணட்டும். செஞ்சாங்கன்னா இவன மாதிரி இருக்கிற 4 இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கலாம்ல. அப்புறம் இளைஞர்கள் வந்து ஸ்கூல்ல இருந்து கல்லூரில இருந்து வரவங்க குறைஞ்சபட்சம் 2 வருஷமாவது ராணுவத்துல இருக்கணுங்க. அப்படி அவங்களுக்கு அதுல தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாலோ ராணுவ வீரர்களுக்கு அசிஸ்டண்டாவது இருக்கணுங்க. அப்பதாங்க அப்பதான் அவங்க நாட்டுக்காக படுற பாடு அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கடமைகளை செஞ்சாலே நம்ம நாடு தலை சிறந்த தன்னிறைவு பெற்ற நாடா மாறிடும். நன்றி. இதுல இந்த தலைப்பில் இவர்கள் அத்தனை பேரும் இங்கே அலசி அத்தனை கருத்துக்களை சொன்னார்கள். எதெல்லாம் பெருமை சேர்க்கக்கூடிய வலிமை என்று சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் பட்டியல் போட்டு சொன்னது இருக்குல்ல. இந்தியாவுடைய இந்த ஜனநாயகத்தை நாம் கட்டி காத்திருக்கக்கூடிய முறை உலகத்திலே எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு ஜனநாயக உரிமை இந்தியாவில் தான் இருக்கிறது. நமக்கு இல்லாத எழுத்துரிமையா, நமக்கு இல்லாத பேச்சுரிமையா? மேடை போட்டு இந்தியாவில் கன்னியாகுமரியில் நின்று கொண்டு ஒருவன் பேசுகிறான். இந்திய நாட்டு பிரதமரை பார்த்து நான் கேட்கிறேன். எப்படி கேட்கிறான்? அந்த உரிமை யார் கொடுத்தது? இந்திய நாட்டின் ஜனநாயகம் கொடுத்தது. தவிர்க்க முடியாத சூழ்நிலை. பாபர் மசூதி இங்கே இடிக்கப்பட்டது. கலவரம் வந்திருக்கலாம். இவையெல்லாம் மீறி இன்னும் இந்த நாட்டிலே இந்துக்களும் முஸ்லிம்களும் அத்தனை மதத்தினரும் கிறிஸ்துவ மதத்தினரும் நாம் ஒற்றுமையுடன் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லை என்று மறுக்க முடியுமா? இது பெருமை சேர்க்கக்கூடிய வலிமை இல்லையா? ஒழிக்க வேண்டிய மடமை மடமை மடமை. இங்க நெப்போலியன் சொன்னாரு குருட்டுத்தனமான சிந்தனை. எல்லாருமே குருட்டுத்தனமான சிந்தனை பண்ணிட்டு இருக்கானா? கழனியில் வேலை செஞ்ச இன்னைக்கு எல்லாரும் கம்ப்யூட்டர்ல இருக்கான்.
இந்திய நாட்டோட பெருமை இல்லையா? இன்னைக்கு டெக்னாலஜி அந்த அம்மா புதுமைன்னு சொல்ல, உண்மையில அதுல சில குறை இருக்கலாம். ₹1 போட்டாக்கா செல்போன்ல மாடு விற்கக்கூடிய சாதாரண வியாபாரி, சாதாரண ஏழை கூலி தொழிலாளி, பால் வியாபாரி இன்னைக்கு கையில செல்போன் வச்சு பேசுறான். இது இந்திய நாட்டின் முன்னேற்றம் இல்லையா? நம்ம உடனே செய்ய வேண்டிய கடமை, ஒரு தாய் தன்னுடைய கடமையை பிள்ளைங்களுக்காக செய்யணும். ஒரு கணவன் தன்னுடைய கடமையை மனைவிக்கு செய்யணும். ஒரு தாய் தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்குள்ள கடமையை செய்யணும். ஒரு மருமகளாக மாமனாருக்கும் தன்னுடைய மாமியாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை லலிதா ஸ்ரீராம் செய்ததை போன்ற அந்த கடமையை நாம் மாற்ற வேண்டும். அதே போல பாலாஜின் ஒரு பையன் தன் பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு உள்ள கடமையை சொன்னார். அந்த அவனும் இளைஞன் தான். மடமை இருக்கிறதா? அவங்க அப்பாவோட பெருமையை சொன்னாரு. ஒரு மரம், அந்த மரத்திலே நாம் கனியாக விளைகிறோம். இந்த மரத்தை தாங்கும் வேறாக இருப்பது தாய் தந்தைகள். இந்த உலகத்திலே நாம் வளர்ந்து நிற்கிறோம். நம்மை ஆளாக்கியது நம்ம பெற்ற தாய் தந்தை. இந்த தாய் தந்தையரை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த நாட்டில் முதியோர் இல்லம் வரக்கூடாது என்ற அந்த உணர்வு ஒரு இளைஞனுக்கு வந்தது. இந்த இளைஞனின் உணர்வை பார்த்தாவது எத்தனை இளைஞன் திருந்துவான்? எத்தனை இளைஞன் தன்னுடைய தாய் தந்தையரை முதியோர் உள்ளத்துக்கு அனுப்பிவிட்டோம் என்று வருந்துவான்? இதை போன்ற மடமையை ஒழிக்கும் திறமையும் புதுமையும் பெருமை சேர்க்கும் வலிமையும் நம்மிடத்தில் நாம் ஆற்ற வேண்டிய கடமை இந்த இளைஞன் ஆற்றுவதைப் போல. ஆக நல்ல வழிகாட்டி இருந்து நாம் செய்ய வேண்டிய கடமையை சரியாக ஆற்றினால் நிச்சயமாக இந்தியாவில் புதுமை பூத்து குலுங்கும், பெருமை கூட படக்கூடிய வலிமை இருக்கும். இந்த மடமைகளை எல்லாம் ஒழித்துவிட முடியும் என்று சொல்லி நிச்சயமாக ஒவ்வொருவரும் அவருடைய கடமையை ஆற்றினால் இந்திய நாடு விரைவிலேயே நல்லரசாக வல்லரசாக மாறும் என்று சொல்லி நிச்சயமாக ஒவ்வொருவரும் அவருடைய கடமையை ஆற்றினால் இந்திய நாடு விரைவிலேயே நல்லரசாக வல்லரசாக மாறும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.